இது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வேறு எடுத்திருக்கோம். டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த அறிவியல் பூர்வமான முறை எதுன்னா ஃபஸ்ட் அந்த உரையாடல், அப்புறம் அந்த வீடியோ ரெக்கவரி பண்ணது, அப்புறம் வந்து அடுத்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு. இதுதான் இவங்க சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமாக ஆய்ந்தறிந்து பண்ணது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் 31 பேருக்கு எடுத்திருக்கும். இதில் பெரும்பான்மையான மக்கள் யார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள். அது எப்படின்னா யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களையே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்காட்லாந்து யார்டு செய்த திராவிட மாடல் செய்த ஒரு சாதனை. அவங்களையே விசாரணைக்கு உள்ளாக்குனது தான். அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து இதில் மற்ற யாரோட டிஎன்ஏவும் ஒத்து போகல, 3 பேரோட டிஎன்ஏ தான் ஒத்து போச்சு. இவங்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன், இவங்க 3 பேரோட டிஎன்ஏ தான். எதோட ஒத்து போயிருக்கு? தண்ணியில் கலக்கப்பட்ட மலத்தில் அந்த மலம் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு. அந்த டிஎன்ஏவில் இவங்களது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மலம் கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்கல, மலம் யாருடையதுன்னு ஒரு ஆய்வை வந்து போலீஸ் துறை செஞ்சுருக்கு. சரி, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எப்படி நடைபெற்றுச்சு? முதல்ல இதில் கலந்த இந்த மலத்தையே முதல்ல ஹைவேஸில் தூக்கி எறிஞ்ச போலீஸ் துறை அதற்கு பிறகு திருப்பி ஹைவேஸில் கடந்த மலத்தை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. இப்படி தான் வந்து இது வந்து நடந்திருக்கு. இது ஏற்கனவே ஊடகங்கள்லாம் வெளியான செய்தி தான். இப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. இப்போ இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வீடியோவை ஆர்எஸ்எஸ் வெளியிட்டான். ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவை வந்து முன் வச்சான். ஆதிக்க சாதியினரை குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை வந்து முன்வைத்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து இப்படி ஒரு குற்றவாளிகள் அப்படின்னு வந்து சொல்லி குற்றம் சாட்டினாங்க. அடுத்து போலீஸ் துறையும் இதையே வந்து எடுத்துகிட்டு வருது. அதே வீடியோவை நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோன்னு எடுத்துகிட்டு வருது. டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் இவங்க 3 பேர் தான் அந்த டிஎன்ஏ, இந்த மலமே அவங்களுடையது தான் அப்படின்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் கலக்கப்பட்டது, அதாவது மலம் 26ஆம் தேதி தான் கலக்கப்படுது அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லுது. அப்போ அதுக்கு முன்னால் அட்மிட் ஆனவங்களாம் யார்? இப்படின்ற கேள்விகள் எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதாவது இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குற்றவாளிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அப்படின்னு முதன்மையாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் வேங்கைவயல் மக்கள் ஆரம்பம் முதல் சொல்லக்கூடியதும் இதுதான். ஆரம்பம் முதல் எங்களை குற்றவாளியாக சித்தரித்து தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிபிசிஐடி வரைக்கும் இப்படி வந்து விசாரிக்குது அப்படின்னு அவங்க வந்து குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க. அதோட ஒன்றாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறாங்க வேங்கைவயல் மக்கள்.